இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்னோட பர்சனல் நான் பண்ண பெரிய 2 மிஸ்டேக். ரீட்டைல் இன்வெஸ்டராக நான் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தப்போ நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அப்போ வந்து என்னோட ஏர்லி டேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். அதனால் என்னோடய கேபிட்டல் ரொம்ப கம்மி. அதில் நான் லூஸ் பண்ணி கற்றுக்கிட்ட இந்த 2 மிகப்பெரிய லெசனை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 235 இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கின ஸ்டாக் 270க்கு போயிட்டு எப்படி 7க்கு வந்துச்சு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டாக் அப்படின்னா, அதுதான் எஸ் பேங்க். எஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா டார்லிங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுதான் மேலே போயிட்டே இருக்க போகுது, முடிஞ்சால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. 2010 ₹60 இருந்த ஸ்டாக்கு 2018 வந்து பார்த்திங்கன்னா 360, ஆல்மோஸ்ட் 6x ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்துச்சு. எல்லோரும் கண்ணா பின்னான்னு பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டாக்கு கீழே வராதா, எப்படா வாங்குவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்தது நிறையா பேர். அப்போ தான் ஒரு நியூஸ் வருது, ஹெச்டிஎஃப்சியோட சேர்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுல ஆர்பிஐக்கு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஃபாலோ ஆன உடனே இங்கே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னையும் சேர்த்து எல்லாம் பை பண்ணுறோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, ஓகே ஸ்டாக் மேலே போகட்டும், கொஞ்சம் மேலே ரிவர்சல் காட்டின உடனே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ப்ரைஸ் 235. க்ளோஸ் டு இந்த பாயிண்ட்டில் நான் வாங்கின உடனே அடுத்த ஒரே மாதத்தில் மேலே போயிடுச்சு 275. ஓகேடா, வாங்கிட்டோம், நம்மளும் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பேட் நியூஸ் வர ஆரம்பிக்குது. ரீஅப்பாயின்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ராணா கபூரோட ரீஅப்பாயின்மெண்ட்டை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஒரே மாதத்தில் 270லேருந்து 160க்கு வந்துருச்சு. ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, பட் நம்ம தான் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வாங்கியிருக்கோமே, ஸோ இது எப்படி மேலே தானே போகும், சரி கீழே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் பண்ணி நம்மளோட 235 ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆவரேஜ் பண்ணுறேன், 160 பண்ணுறேன், 100 பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இந்த க்ரீன் கேண்டில் இருந்துச்சுல, இங்கேயும் நான் ஆவரேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. ஸ்டாக்கோட லோ பார்த்திங்கன்னா ₹7. 235 நான் வாங்கின ஒரு ஸ்டாக்கு ₹7 வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுவே பெரிய அமௌண்ட், ஒரு 45,000 பக்கமாக இந்த ஸ்டாக்கில் நான் லூஸ் பண்ணேன். ஸோ இந்த இன்வெஸ்டிங் மூலமாக நான் கற்றுக்கிட்ட 2 லெசனை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, ஆவரேஜ் பண்ணுது. ஒரு ஸ்டாக் கீழே போகுதுன்னா அது ஏதோ ஒரு ரீசனால் தான் போகுது. அந்த ரீசன் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நமக்கு தெரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து புத்திசாலித்தனமாக நம்ம வந்து ஓகே நம்ம ஆவரேஜ் ப்ரைஸை கம்மி பண்ணிட்டே போகலாம், கொஞ்சம் மேலே போனாலும் நமக்கு வந்து ஒன்று வாங்கின ப்ரைஸுக்கு வந்தோடனே விற்றுடலாம், அப்படி இல்லைன்னா அது இன்னும் மேலே போச்சுன்னா இதுதான் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆச்சு, ஒரு மல்டி பேக்கராக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசையில் வாங்கி வீணாக போனதில் நானும் ஒருத்தன். அந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து ட்ரேடிங் ஆகட்டும், இன்வெஸ்டிங் ஆகட்டும், எதுலேயுமே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு வேலையே இல்லை. அப்படி உங்களுக்கு வேலை இருக்குன்னா நீ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க லாய்க்கே இல்லை, தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. இது முதல் லெசன். 2வது லெசனாக தான் முக்கியமான லெசன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய அடிபட்டு கற்றுக்கிட்டதில் முக்கியமான லெசன் அதுதான். ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 52 வீக் லோ ஹிட் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் தயவு செஞ்சு கையே வைக்காதீங்க. அது ஏதோ ஒரு ரீசன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் 52 வீக் லோ வருது. இங்கே எஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2017 அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. 2 லெசன் நான் ஃபாலோ பண்ணுற நிக்கோலஸ் டார்விஸ் அப்படிங்கிறவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு சொல்லிக் கொடுத்த 2, அது திருக்குறள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. A stock which hits 52-week high will continue to hit 52-week high. A stock which hits 52-week low will continue to hit 52-week low. இதுதான் சிம்பிளான திருக்குறள். இங்கே வந்து பார்த்தீங்களா, முன்னாடி இருந்து ஒரு ஸ்டாக் வந்து
இந்த எஸ் பேங்க்குங்கிற ஸ்டாக் இங்கே 52 வீக் ஹை அடிக்குது, கண்டினியூஸாக அப்படியே மேலே போகுது, திரும்ப 52 வீக் ஹை, இங்கே வருது ஒரு சின்ன கன்சாலிடேஷன், திரும்ப மேலே போகுது, இங்கே ஒரு கன்சாலிடேஷன், திரும்ப மேலே போகுது. ஒரு டைம் ஒரு ஸ்டாக் 52 வீக் ஹை அடிச்சிருச்சுன்னா கண்டினியூஸாக மேலே போயிட்டே தான் இருக்கும். நம்ம இதை பற்றி நான் திரும்ப இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 52 வீக் லோ எங்கே அடிக்குது, இதையே எடுத்துக்கலாம். 2016, 17, 18. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருந்திருக்கு. இந்த லோவை இங்கே பிரேக் பண்ணுது. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 52 வீக் லோ அடிச்சிருச்சு. ஒரு ஸ்டாக் வந்து 52 வீக் லோ வரைக்கும் வருது அப்படின்னா ஆப்வியஸாக உள்ளே இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆளுகள்லாம் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸாக வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தே மூவ் த மார்க்கெட். பெரிய பணம் யார் வச்சுருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், யார் பெருசாக 1000 கோடியாக வச்சுருக்காங்க, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து சேஃபாக இருக்கணும்னா அவங்க பின்னாடியே போனோம் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறத நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ 52 வீக் லோ வருது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் செல் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 52 வீக் லோ வரும். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஏன் காட்டலை? ஏன்னா அவன்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் வச்சுருப்பான், ரிசர்ச் அனலிஸ்ட் வச்சுருப்பான், அவங்களாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. இல்லை பர்சனலாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஜெனரல் மேனேஜர்ஸ், எம்டி, சிஇஓஸ் இவங்களை மீட் பண்ணி ஸோ இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து பணத்தை போடுறாங்க. ஏன்னா அவங்க நம்ம போடுறது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா, அவங்க வந்து கோடிக்கணக்கில் போடுறாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. பட் இங்கே வந்து செல் பண்ணிட்டு போகிறாங்க, 52 வீக் லோ அடிக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணிட்டு ஓடுறாங்க, இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணிட்டு ஓடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வேலையே இருக்கக்கூடாது. நீங்களும் கண்ணை மூடிட்டு விற்றுட்டு வந்துடணும். 52 வீக் லோ அந்த ஸ்டாக் அடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டாக்கில் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா கண்டினியூஸாக 52 வீக் லோ இதில் போயிட்டே இருக்கும். 400 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்கு 7 ரூபாய்க்கு வந்துருக்கு வெறும் இந்த பீரியட் ஒரு 2 வருஷத்தில். இது இந்த ஸ்டாக்கில் மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், இந்த ஸ்டாக் பார்த்திங்களா 2008 700 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் லோ அடிக்குது, 52 வீக் லோ, திரும்பவும் 52 வீக் லோ, இங்கே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் மேலே போக ட்ரை பண்ணுது, திரும்பவும் லோ, 52 வீக் லோ அடிக்குது, இங்கே திரும்பவும் ஹை 52 வீக் ஹை அடிக்க ட்ரை பண்ணுது, 113 கிட்ட வந்ததுக்கப்புறம் திரும்ப 150 வரைக்கும் போகுது, ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல, திரும்ப கீழே வருது, திரும்ப இங்கே 52 வீக் லோ அடிக்குது, கண்டினியூஸாக போய் 2020 வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக், 1 ரூபா 80 பைசாவுக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது இந்த டார்வஸ் ரூல்ஸ். அதில் வந்து முக்கியமான ரூல் 52 வீக் லோ அடிக்கிற ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க. இந்த 2 மிஸ்டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ் பேங்க்கில் பண்ணேன். ஹோப் இது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும். ஸோ ஃபார் மோர் சச் வீடியோஸ் கீப் ஃபாலோயிங் லெட்டஸ்ட் ஃப்ரம் அப்பா.